அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். அல் ஃபாத்திஹா ஓதி ஸ்டார்ட் பண்ணுவோம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு தந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிப்போம். இந்த மாதிரியான ஒரு வகுப்புல தினமும் பங்கு பெறதுக்கான வாய்ப்பு எத்தனை பேர் கிடைக்குது? அல்லாஹ் நம்மளுக்கெல்லாம் கொடுத்து அவருடைய அந்த நினைவிலே இருக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த வாய்ப்பை தந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகம் தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ் நம்ம மேல அவருடைய ஆசீர்வாதங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா என்னன்னைக்கும் நம்ம இருக்கணும். அந்த கவனமும் விழிப்பும் கொண்டவங்களா அல்லாஹ் தான் நம்மளை எப்பவுமே ஆக்கி அருள் பாலிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வெள்ளிக்கிழமைகள்ல கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். 3 பேரு 8 நிமிஷம் பேசுறாங்க. உங்களுக்கு யாருக்காவது பேசணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, அதாவது நிறைய எடுத்து பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கூட இல்ல. ஒரு வசனத்தை எடுத்து அதுல உங்களுடைய புரிதலை நீங்க பகிர்ந்துக்கலாம். இல்ல ஒரு வசனமா படிச்சுட்டு கூட இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பா சொல்லிடுவோமோ அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. நம்ம முயற்சி செய்யதான் நம்மளுக்கு அது வரும். எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இதுல இருந்துதான் வந்திருக்கோம். இன்ஷால்லா. அதனால ஆர்வமோட எல்லாரும் பேர் கொடுங்க. இன்ஷால்லா. இன்னைக்கு பேச போறவங்க நஜ்மா சிஸ்டரும் பானு சிஸ்டரும் பேச போறாங்க. நஜ்மாக்கா, நீங்க பேசுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ். சலாம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நான் போன தடவை நம்பிக்கை அல்லாஹ்வின் தன்மைகளை பத்தி நான் சொன்னேன். இப்ப நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை நம்புவது நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நம்பிக்கை என்பது அல்லாஹ்வின் மீது வைக்கணும். அந்த நம்பிக்கை உறுதியானதாகவும் வலுவானதாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம அவரிடம் பொறுப்பேற்படுத்த முடியும். அந்த நம்பிக்கை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கு அல்லாஹ் இலகுவானதாக ஆக்கி வைப்பாரு. அதாவது மறு உலக வாழ்க்கைக்கு அடைவதற்கும் சரியான பாதையாக இருக்குது இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. சூரா 10:9 நம்பிக்கை உண்டு நேர்மையான வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை அவருடைய இரட்சகர் அவருடைய நம்பிக்கையின் புண்ணியத்தினால் அவர்களை வழிநடத்துகின்றார். 22:54 சொல்றாங்க, அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இரட்சகரிடம் இருந்து வந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்பவர்கள் பின்னர் அதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் அவருடைய இதயங்கள் ஒப்புடன் அதனை ஏற்றுக்கொள்ளும். வெகு நிச்சயமாக நம்பிக்கையாளர்களை சரியான பாதையில் வழிநடத்துகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 4:17 எவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அவற்றை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றனரோ அவர்களை தன்னிடம் இருந்துள்ள கருணை மற்றும் கிருபைக்குள் நுழைய அவர் அனுமதிப்பார். மேலும் நேரான பாதையின்பால் அவர்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்பிக்கை மனிதர்கள் அல்லாஹ்வை விட்டு பணம், பொருள், பதவி, அதிகாரம், நட்பு, குடும்பம் இந்த மாதிரி இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல தான் நம்பிக்கையை வைக்கிறாங்க. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்வு தற்காலிகமானது, மாயை என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்களும் நம்பிக்கை கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடவுளை நம்புகின்றோம் என்று கூறுறாங்க. ஆனா இணைவப்பு இல்லாமல் அவர்கள் கடவுளை நம்புவதில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. 2:165 இருப்பினும் மக்களில் சிலர் கடவுளுக்கு போட்டியாக போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றனர். மேலும் அவர்கள்தான் கடவுளாக இருக்கின்றனர் என்பதை போல அவர்களை நேசிக்கின்றனர். நம்பிக்கை கொண்டவர்களோ கடவுளை அதிகமாக நேசிக்கின்றனர். வரம்பு மீறுபவர்கள் தண்டனையை காணும் பொழுது அவர்களால் மட்டும் தங்களையே காண முடிந்தால் அப்போது அவர்கள் அனைத்து சக்தியும் கடவுளுக்கு மட்டுமே உரியது என்பதையும் மேலும் கடவுளின் தண்டனை அச்சுறுத்துவதாகும் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் நினைவைப்போ இல்லாமல் கடவுளை நம்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்பிக்கை, நம்புதல், நடைமுறைப்படுத்துதல் இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து
பிணைந்தவையாகத்தான் இருக்குது. அது ஒன்றை மட்டும் வைத்து கொண்டு மற்றதை விட்டுவிட்டா அது முழுமையாகாது. பலருக்கு மத நம்பிக்கை பலமாக இருக்கலாம், ஆனா உண்மையான நம்பிக்கை குறைவாகத்தான் இருக்குது. நம்பிக்கை என்றால் பார்த்தா நம்புவதை செயல்பாட்டில் காட்டணும். உறுதி மற்றும் முழு நம்பிக்கையே நம்பிக்கை. வெறும் கருத்தாக வைத்து கொள்ளாமல் அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் அது உண்மையான நம்பிக்கையாக மாறுது. அந்த உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாருன்னு பார்த்தா 2:3-4-5 அந்த இதுல சொல்றாங்க. அவர்கள் கண்களுக்கு தெரியாதவற்றில் நம்பிக்கை கொள்பவர்கள், தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்கள், மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் இருந்து அவர்களுக்குரியவற்றில் இருந்து தர்மத்திற்கென அவர்கள் கொடுப்பார்கள். மேலும் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றிலும் உமக்கு முன்னர் வெளிப்படுத்தப்பட்டவற்றிலும் நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் மறு உலகை குறித்து அவர்கள் பரிபூரண உறுதியுடன் இருக்கின்றனர். இவர்கள் தான் தங்களுடைய இரட்சகரால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து உறுதியான நம்பிக்கை என்பது மன அமைதியையும் தைரியமும் ஆகும். இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது எது நடந்தாலும் அது ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது அப்படி என்று நம்பிக்கை வைப்பது. நல்ல சிந்தனை எதிர்மறை எண்ணங்களை குறைத்து முடியும் என்ற மனப்பாங்கை வளர்த்து கொள்வது. பொறுமை எந்த சிக்கல்கள் வந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பது. நல்ல நண்பர்கள் நம்மளை ஊக்கப்படுத்தும் நல்லவர்களுடன் இருப்பது நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். கடந்த கால அனுபவங்களை நினைவு கூர்ந்து முன்பு கடந்து வந்த சிரமங்களை நினைக்கும் போது இதையும் கடந்து போகலாம் என்ற நம்பிக்கை கொள்வது. அறிவை வளர்ப்பது. மத அறிவும் வாழ்க்கை அறிவும் வளரும் போது நம்பிக்கை மேலும் உறுதியடையும். உறுதியான நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உருவாகாது. நாம தினசரி நம்ம நம்பிக்கையை மெதுவாகத்தான் வளர்த்து கொள்ளணும். நாம முயற்சி செய்ய வேண்டும். முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். ஒரு உதாரணம், தேர்வுக்கு படிக்காமல் அல்லாஹ் உதவுவார் என்று சொல்வது தவக்குல் அல்ல. முழுமையாக படித்து முயற்சி செய்து அந்த முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதே உண்மையான நம்பிக்கை. நம்புதல் என்றால் என்னன்னு பார்த்தாக்கா, சில கருத்துக்கள் கொள்கைகள் வெறும் தகவல்களாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை வழிநடத்தும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நாம நம்புவதை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். நம்புவது நம்பிக்கையும் செயலும் உண்மையான ஈமான். நம்பிக்கை பொறுமை. வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போதுதான் நம்முடைய நம்பிக்கை உண்மையா என்று தெரியும். உள்ளத்திலும் நம்புவது, செயலிலும் காட்டுவது உண்மையான நம்பிக்கை. உள்ளத்தில் அல்லாஹுவை நம்புவது, செயலில் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நல்ல செயல்கள் செய்வது. அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்று நம்பினோம் என்றால் தவறு செய்யாமல் இருப்போம். அல்லாஹ் உதவுவார் என்று நம்பினால் நமக்கு ஏற்படும் கஷ்டத்தில் பொறுமையாக இருப்போம். அதனால் வாயால் சொல்வது மட்டும் நம்பிக்கை அல்ல, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹுவையும் தூதரையும் பின்பற்றி குர்ஆனில் ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். நம்முடைய சிந்தனையும் சரியாக இருக்க வேண்டும். நம்பிக்கை, செயல், நம்புதல், நடைமுறைப்படுத்துதல் எல்லாமே ஒன்றோடொன்று பிணைந்ததாகவே இருக்குது. செயலில் இல்லாத நம்பிக்கை உயிரில்லாத உடம்பை போன்றது. அதனால் நாம குர்ஆனை புரிந்து படிக்க வேண்டும். அது தெளிவானது, நேரடியானது, குழப்பமற்றது என்று நம்பி செயல்படுத்தினால்தான் உண்மையான நம்பிக்கை உருவாகும். அதுவே இறைவனின் அருளை அடையும் வழியுமாக இருக்குது. நம்பிக்கையை எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்னு பார்த்தா, தினமும் நேர்மறை சிந்தனை செய்வது, தொழுகை, பிரார்த்தனை, திக்ரு, தியானம், நம்பிக்கையாளர்களிடம் ஒற்றுமையுடன் இருப்பது, தோல்வியை கண்டு பயப்படாமல் அதை ஒரு பாடமாக காண்பது. அதாவது பிரச்சனை வந்தால் ஏன் இது நடந்தது என்பதற்கு பதிலாக இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். தோல்வி வந்தால் முடியாது என்பதற்கு பதில் அடுத்த முறை இதைவிட சிறப்பாக செயல்படணும் என்று நினைப்பது. எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லாமல் நம்பிக்கையுடன் இருப்பது. இதனால் அல்லாஹ்விடம் நெருக்கம் அதிகரிக்கும், நம்பிக்கையும் உறுதியடையும். நம்புவது என்பது நாம் உண்மையில் இறைவனை நம்புகின்றோம் என்று சொன்னால் அனைத்தையும் இறைவனை நடத்துகின்றார், அவருக்கு முழு கட்டுப்பாடு உள்ளது என்பதை நாம நம்ப வேண்டும். 126 வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹுக்கே உரியது. கடவுள் அனைத்து பொருட்கள் மீதும் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளார். நாள் முழுவதிலும் கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்கின்றார் என்று நினைத்து கொள்ள வேண்டும். நடைமுறைப்படுத்துவது. ஒவ்வொரு நாளும் நாம காலை விழித்தவுடன் கடவுளை நினைவு கூர்ந்து எழணும்.
நம்மளை உயிர்த்தெழுப்பதை குறித்து நன்றி சொல்லணும், தொழுகணும், குரான் படிக்கணும், திக்ரு பண்ணணும். இன்று என்ன நடந்தாலும் அது அல்லாஹ்வின் திட்டம் என்று நினைவில் கொள்ளணும். அந்த நாளுக்கான நல்ல நோக்கத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்றது. அது நடைமுறைப்படுத்துவது, தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவது, குர்ஆன் வாசிப்பது மட்டுமல்ல, அதன் போதனையை வாழ்க்கையில் கடைபிடிப்பது, இறைவனை நம்புவது மட்டுமல்ல, சிரமத்திலும் அவரை நம்பி நிலைத்திருப்பது, மென்மையாக பேசுவது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்வது. இன்னும் இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில் நாம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய வேலை, இந்த வேலை, படிப்பு, வியாபாரம், பயணம், இப்படி நிறைய வேலைகள் நாம செய்யறோம். முடிவு அல்லாவிடம் என்று பொறுப்பு ஒப்படைத்து விடணும். இன்றைக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். நான் அல்லாவிடம் வேண்டிக் கொள்வேன். இன்று நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல்வேன். சில சமயங்களில் மறந்தும் விடுவேன். தவறுகள் இருந்தால் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பேன். இரவு தூங்குவதற்கு முன் இன்று நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி மறுபடியும் திரும்ப தவறு செய்ய ஆரம்பித்து விடுவேன். அதாவது போன் பார்ப்பது 12 மணி வரையிலும் இந்த தவறை நானும் போன் பார்ப்பது 12 மணி வரையிலும் இந்த தவறை நானும் செய்யக்கூடாது என்றுதான் முயற்சி பண்றேன், முடியல. இன்ஷா அல்லாஹ் இந்த தவறை அல்லாஹ் தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்தி தினசரி சிறிய முயற்சிகளால் நாம நடந்து கொண்டால் உறுதியான நம்பிக்கையை நாம பெற முடியும். நம்பிக்கை வலுப்பெறும், மன அமைதி பெற முடியும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்று கிடைத்த 3 விஷயங்கள், நம்பிக்கை, நம்புதல், நடைமுறைப்படுத்தல் பற்றி பேச வைத்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். நம்புவது, அதாவது இறைவனை நம்புகிறேன் என்று உண்மையானவர்கள் பாதுகாப்பவர் என்று நம்புவது, இந்த குர்ஆன் உண்மையான வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்வது. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் கடவுளுக்கே உரியது. கடவுள் அனைத்து பொருட்கள் மீதும் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். நான் பாதி வசனங்களை சொல்ல நேரம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்ன வரைக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்துமே மணிமணியா அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சுக்கா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நாங்க இந்த நம்பிக்கையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது நடைமுறைப்படுத்துறதுன்னு சொன்னீங்கல்ல, செயல்பாட்டுல கொண்டுட்டு வரணும். நம்ம ஆள் மனசுல என்ன நினைக்கிறோம், ஒரு பிரச்சனை வர்றப்ப நம்ம கடவுளை பத்தி நம்ம நம்ம இருக்கமா இல்ல அப்படியே லைட்டா ஷேக் ஆகுதான் அந்த செயல்பாடுதான் முக்கியமான ஒண்ணு அப்படிங்கறத பத்தி சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ அது கடவுளுடைய திட்டப்படி நடக்குது. நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டா. பிரார்த்தனை பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், நம்மள சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப பலகீனமாகி நம்ம திரும்ப தப்பு பண்ணதான் போறோம். எல்லாத்துலயும் நல்லா நம்மளை காப்பாத்தி நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டே இருக்காருக்கா. அதுக்கு இந்த நம்பிக்கை தான். அதை நடைமுறைப்படுத்துறதுனால நம்ம முழுசா பண்ணல, முயற்சி பண்றோம். அல்லாஹ் நம்மளை கடைசி வரைக்கும் வழி நடத்தி கூட்டிட்டு போகணுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பானு சிஸ்டர் இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது வலைக்கம் கிளியரா சலாம். கேக்குது? கிளியரா இருக்கா சிஸ்டர்? கேக்குது கேக்குது சிஸ்டர். ஓகே, நான் ஷார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்றேன் சிஸ்டர். இந்த வாரம் என்னோட தலைப்பு மேலானது அப்படிங்கறது எடுத்துக்கிட்டேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய வசனங்கள் நம்மளுக்கு முக்கியமானதா படும். அப்படி நிறைய வசனங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வசனம் எனக்கு மேலானதுங்கிறது என்னமோ ஒரு டிஃப்ரெண்டான அர்த்தம் கொடுக்கறதா பார்த்துச்சு. எவ்வளோ வசனங்களை பார்க்கும்போதும் இதை விட இது மேலானதா இருக்கும், அதை விட இது மேலானதா இருக்கும். ஆனா இந்த மேலானதுங்கிற வசனம் பர்டிகுலரா எல்லாம் நமக்கு எதையோ சொல்றாங்க அப்படிங்கறது சொன்ன மாதிரி இருந்துச்சு. மேலானதுன்ற வார்த்தை ஒன்றை விட மற்றொன்று தரம், மதிப்பு அல்லது சிறப்புல உயர்ந்து இருக்குதுன்னு குறிக்குது. உதாரணமா தீய குணங்களை விட நல்ல குணங்கள் மனித வாழ்க்கைக்கு மேலானதா இருக்குது. உண்மையை பேசுவதும் நேர்மையா இருக்கிறதும் மற்ற எல்லா நல்ல பண்புகளை விடவும் மேலானதா கருதப்படுது. கல்வியும் ஒழுக்கமும் செல்வத்தை விட மேலானதா இருக்குது. சிறப்பான நல்ல செயல்கள் நம்ம வாழ்வில மேன்மை அடைய செய்யுது. அப்படித்தான் அல்லாவும் குர்ஆன்ல நாம செய்ய வேண்டிய நல்ல செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீமையினால விளையிற ஆபத்துகளையும் நமக்கு சுட்டிக்காட்டி, தீமையை விட நன்மை மேலானது, இம்மையை விட மறுமை மேலானது, புரிந்து கொள்ளவே மாட்டீங்களா அப்படின்னு நமக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி குர்ஆன்ல சொல்லி கொடுக்குற வசனங்கள் எனக்கு சிறப்பா பட்டுச்சு.
மேலானதுன்றதோட உண்மையான அர்த்தம் மனிதர்களின் பாராட்டிலும் செல்வத்திலும் பதவியிலும் இல்ல, அல்லாவோட நிலையை பெறுறதுலதான் இருக்கு. 49:13 அல்லாஹ் சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வந்தவர் மிகவும் நன்னறி மிக்கவரே ஆவார் அப்படிங்கிறாங்க. மனதிலும் செயலிலும் நன்மையை தேர்ந்தெடுத்து வாழும் வாழ்க்கையே உண்மையே மேலானதா இருக்குது. அப்படிப்பட்ட குர்ஆன் வசனங்கள் அவர்கள் ஒரு வாழ்வு நடத்தினால் கடவுள் இருந்த நிம்மதி மிகவும் மேலானதாகும். அவமதிப்பை கொண்டு தொடரப்படுகின்ற ஒரு தர்மத்தை விடவும் கனிவான சொற்களும் அனுதாபமும் மேலானதாகும். செல்வந்த கடவுள் அணிவானவர். கடவுளின் நிமித்தம் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது மரணித்து விட்டாலும் கடவுளிடம் இருந்து மன்னிப்பும் கருணையும் அவர்கள் திரட்டுகின்ற எந்த ஒன்றையும் விடவும் மிகவும் மேலானதாகும். ஒண்ணுக்கொண்ணு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்களேன். நன்னறியாளர்களுக்கு கடவுள் வசம் இருப்பவை மிகவும் மேலானதாகும். நன்னறியாளர்களுக்கு கடவுள் வசம் இருப்பவை மிகவும் மேலானதாகும். இந்த உலக வாழ்வானது மாயை மற்றும் வீண் பகட்டு என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. அதே சமயம் மறு உலகின் தங்குவிடமோ நன்னறியாளர்களுக்கு மிகவும் மேலானதாகும். இப்ப நன்னறியாளர்களையும் நம்பவர்களையும் பிரிச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அல்லாஹ். அப்ப நம்ம நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ்வோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பணம் மற்றும் உங்களுடைய வாழ்வை கொண்டு கடவுளின் நிமித்தம் பாடுபடுங்கள். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மேலானதாகும் அப்படின்னு இன்னொரு வசனத்துல சொல்றாங்க. கூடுதலாக நம்பிக்கை கொண்டு நேரிய வாழ்வு நடத்துவோருக்குரிய மறு உலக வாழ்வின் வெகுமதியோ இன்னும் மிகவும் மேலானதாகும். அப்ப இதை விட இது இன்னும் சிறப்பா இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நேரியதொரு வாழ்வு நடத்துவோருக்கு மறு உலகின் வீடானது மிகவும் மேலானதாகும். எனவே நீங்கள் புரிந்து கொள்வீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. கடவுள் முன்னரான உங்களுடைய ஒரு உறுதி மொழிகளா அற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். கடவுள் முன்னரான உங்களுடைய உறுதிமொழிகளை விலைக்கு விற்று விடாதீர்கள். கடவுள் வசம் உள்ளவையோ உங்களுக்கு மிகவும் மேலானதாகும். எல்லாத்தையும் விட நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கிறத விட அல்லாஹ் கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களிடம் நீர் ஒரு கூலி கேட்கின்றீரா? இரட்சகரின் கூலி மிகவும் மேலானதாகும். அவர்தான் வழங்குவோரில் மிகவும் சிறந்தவராக இருக்கின்றார் அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை கொண்டு மேலும் நேரிய வாழ்வு நடத்துவோருக்கு கடவுளின் சன்மானம் மிகவும் மேலானதாகும். என்னதான் நம்ம நம்பிக்கை நடத்திட்டு இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது மனம் சோர்ந்து போய் விட்டுறக்கூடாது. நம்பிக்கை கொண்டு நீங்க வாழும்போது அல்லாஹ்வோட சன்மானம் மிகவும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆபிரகாம் சமூகத்தாரிடம் கூறினார், நீங்கள் கடவுளை மேலும் அவரிடம் பக்தி கொள்ளவும் வேண்டும். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மேலானதாகும். அல்லாஹ்வை தவிர வேற எது மேலானதா இருக்க முடியும்? அதையே நீங்க புரிஞ்சுக்காம இவ்வளவு தவறு பண்றீங்கன்னு கேக்குற இந்த ஒரு சிறப்பான ஒண்ணு. உங்களுடைய இரட்சகரின் கருணையானது அவர்கள் சேர்க்கக்கூடிய எந்த பொருளையும் விடவும் மேலானதாகும். இந்த இடத்துல பணத்தையோ பொருளையோ சொல்லல, அல்லாஹ்வோட கருணை, அல்லாஹ்வோட பிளெஸ் ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதை விட வேற எது சிறந்ததா இருக்க முடியும்? இது மேலானது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து அவர்களுடைய மாளிகைகள் ஆடம்பரமான ஆசனங்களையும் கொண்டதாக இருக்கும். அத்துடன் ஏராளமான ஆபரணங்களும். இவை அனைத்தும் கீழான இந்த வாழ்வின் தற்காலிக பொருட்களே ஆகும். மறு உலகம் இரட்சகரிடம் இருப்பது. நன்னறியாளர்களுக்கு இதுவே மிகவும் மேலானதாகும். கீழான இந்த வாழ்வுல உள்ள இந்த அற்ப பொருட்களுக்காக ஆசைப்படாதீங்க, அல்லாஹ் கிட்ட இருக்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது அவர்களில் சிலர் ஒரு வியாபார பரிவர்த்தனையோ அல்லது ஏதேனும் பொழுதுபோக்கினையோ காண நேரும் போது உம்மை நின்று கொண்டிருக்க விட்டுவிட்டு அவர்கள் அதன் பால் விரைந்து சென்று விடுகின்றனர். கூறுவீராக, கடவுள் வசம் இருப்பது பொழுதுபோக்கினையோ அல்லது வியாபாரத்தை விட மிகவும் மேலானதாகும். கடவுள்தான் வழங்குபவர்களில் மிக சிறந்தவராக இருக்கின்றார். அப்ப அல்லாஹ் கிட்ட இருக்கிறத விட நம்மளுக்கு வேற எது சிறப்பா இருக்க முடியும்? இதையும் அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வசனங்கள் எல்லாமே இம்மையிலும் மறுமையிலும் நம்ம மேன்மை அடைய செய்யத்தான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையிலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நன்மையை தேர்ந்தெடுத்து வாழும் மனிதனோட உள்ளமே உண்மையான மேன்மையானதாகும்.
ஒரு மனிதனை மேன்மையடைய செய்வது அவன் உள்ளத்தின் தூய்மை, நற்பண்பு, பொறுமை, உண்மை மற்றும் அல்லாவின் வழிகாட்டலை பின்பற்றும் வாழ்க்கை முறை மட்டும்தான். இந்த உலகத்தின் உயர்வு தற்காலிகமானது. ஆனா அல்லாவின் பார்வையில கிடைக்கும் உயர்வு மிக நிலையானது, மிகவும் மேன்மையானது, மிகவும் சிறப்பானது. அல்லாவின் வழிகாட்டுதலுடன் வாழும் இதயம் அமைதியா இருக்கும், மரியாதையாவும் இருக்கும், உண்மையானதாகவும் மேன்மையாகவும் இருக்கும். அதனாலதான் நாமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட நேசத்துக்கு உரியவர்களா, அல்லாவின் கண்ணியத்தலா, அல்லாவிடம் மேன்மை பெறுபவர்களா ஆக இந்த வாழ்க்கைய, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வெற்றி. அதற்கு அல்லாவோட வழிகாட்டல் படியே முற்றிலும் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை முறையை அமைத்து மேன்மையடைய பாடுபடுவோம். இங்கே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அல்லாவுக்கு நன்றிகள். கற்றுக் கொடுத்த அல்லாஹ்க்கு கற்றுக் கொடுத்த அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நான் 2 பேர் இதையுமே அப்படியே கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறேன். ஒரு நம்பிக்கை நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு உறுதியா இருக்கோ அப்பதான் நம்ம அந்த நன்னறியான காரியங்கள் பண்ண முடியும். அப்பதான் நம்ம மேலான ஒன்றை சொல்லிட்டு வந்ததா தான் நான் ஃபீல் பண்றேன். நம்ம எவ்வளோ இங்கே செல்வங்கள் திரட்டுனாலும் அது நீங்க சொன்ன மாதிரி பதவி, அதிகாரம், செல்வம் நம்ம எவ்வளோ வச்சிருந்தாலும் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது தான் மேலானது. அதை அடையணும் அப்படின்னா நம்ம நன்னெறி மிக்கவங்களா, நடத்தக்கூடியவங்களா, அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றாங்க, வார்த்தையை காப்பாற்றணும், உறுதிமொழியை காப்பாற்றணும், நன்னெறியானது ஒரு வாழ்வு நடத்தணும், எல்லாத்தையும் செய்யக்கூடிய மக்களா, அந்த மேலானதை அடையக்கூடிய மக்களா அல்லாஹ் அதுதான் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது தான் உயர்ந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அடிப்படையான அந்த நம்பிக்கை நம்ம மனசுல வலுவா இருக்கணும். அது கரெக்டா இருந்தாதான் நம்ம தொழுகை, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அவரை முன்னோக்கியதா இருக்கும். மறுமைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யக்கூடியவங்களா இருப்போம். மாஷா அல்லாஹ், சிறப்பான நினைவூட்டல் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ்.